இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இதே வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். எங்களுடைய புஸ்தகம் வெளியீடுகள் தேவையானாலும், செய்தி டிவிடி தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான வார்த்தையை கவனிங்கள். அவர் நம்மை யாராக மாற்றியிருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின என்று வாசிக்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தர் அவர்களை யாராய் மாற்றுகிறார் என்று சொன்னால் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை ராஜாக்கள் என்று சொன்னால் தேசத்தை ஆளுகிறவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் நாம் எங்கே ஆளுகை செய்ய போகிறோம் என்கிற ஒரு கேள்வி வர வேண்டும். அதே போல ஆசாரியர்கள் என்கிற அனுபவம் அதில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமாக நம்மோடு பேச இருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. ராஜாக்கள் என்றால் யார் என்று நாம் வாசிக்கும்போது நம்முடைய அறிந்திருக்கிற ஒரு உண்மை என்ன? யார் ராஜா? 2 தேசத்தில் இருக்கிற ராஜாக்கள் படைகள் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் அதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள்தான் ராஜா. தோற்று போகிறவன் கொல்லப்படுகிறான், அவன் இல்லாமல் போகிறான். எவன் ஜெயிக்கிறானோ அவன்தான் ராஜா. அப்படியானால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ராஜாக்கள் ஆக்குகிறார் என்றால் என்ன அர்த்தம்? வெற்றி உள்ளவர்கள், ஜெய ஜீவியம் செய்பவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அதே போல ஆசாரியர்களாக்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த ஆசாரியர்கள் என்றால் என்ன? 2 நாளாகமம் 30 அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆசாரியனுடைய விண்ணப்பம் தேவனுடைய சமூகத்திலே எட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆசாரியன் ஜனங்களுக்காக தேவனிடத்திலே ஜெபிக்கிறவன். அப்படியானால் இந்த 2 வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? அவரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறார் என்று சொன்னால் ஜெய ஜீவியம் உள்ளவர்களாக, ஜெப ஜீவியம் உள்ளவர்களாக மாற்றுகிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு இந்த 2 காரியங்களை நாம் சிந்திக்க முடியாது. முதல் பகுதியை இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம். தேவனுடைய சித்தமானால் அடுத்த பகுதியை அடுத்த வாரத்தில் நாம் கேட்க போகிறோம். முதல் பகுதி என்ன? ராஜாக்கள் ஆக்குகிறார், ஜெய ஜீவியம் செய்யும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவனால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை அல்லது ஜெய ஜீவியத்தின் வாழ்க்கை என்பது என்ன? எதை குறிக்கிறது? ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் ஒரு ராஜா. இந்த வார்த்தையில் கேட்கிற நீங்களும் தேவனுக்குரியவர்களாக இருப்பீர்களானால் நீங்களும் ஒரு ராஜா, அதாவது ஜெய ஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இப்படி ஜெய ஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்க என் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் தோல்விகள் இருக்கிறது, ஏன் நஷ்டங்கள் இருக்கிறது, ஏன் காயங்கள் இருக்கிறது என்கிற எண்ணம் உருவாகலாம். ஜெய ஜீவியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய குணாதிசயம் என்ன? யாரை கர்த்தர் ராஜா ஆக்குகிறார்? இன்றைக்கு ஜெய ஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தகுதிகள் நமக்கு தேவை என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேகமாய் சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 51வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளிக்கிறார்.
தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளிக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் ஜெயஜீவியம் செய்யும்படி ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? ரட்சிப்பின் நிச்சயம் உள்ள வாழ்க்கை. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் ஒரு நாளில் ரட்சிக்கப்பட்டேன், இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டேன், இப்படி சூழல் இருப்பார்கள். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்வோம், ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு காலத்தில் முடிவடைகிற காரியம் அல்ல. முடிவறியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த வார்த்தை உங்களுக்கும் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முடிவறியந்தம், மரண பரியந்தம், ஒருவேளை வருகை உண்டுமானால் வருகை, நம்முடைய மரணம் உண்டுமானால் மரணம், அதுவரைக்கு அனுதினமும் நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை உயிர்ப்பித்து கொண்டு புதுப்பித்து கொண்டு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யார் ராஜா? ராஜாவுக்கு ஆண்டவர் மகத்தான ரட்சிப்பை அளிக்கிறார். அதனால்தான் எபிரேயர் 2:14 நாம் வாசிக்கும் போது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து என்று வாசிக்கிறோம். அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஜெயஜீவன் செய்கிறவர்கள், அதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், ராஜாவாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை கடைசி மட்டும் காக்கிற ஒரு அனுபவம், கடைசி மட்டும் அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தேவை என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் ரட்சிப்பை ஏதோ ஒரு பொருளாக, ஏதோ ஒரு காரியமாக விட்டுவிடாதபடி நம்ம வாழ்க்கையோடு அதை இணைத்து கொண்டு வருகிறார், இசைத்து கொண்டு வருகிறார். எப்படி? ஏசாயா 61:10 நாம் வாசிக்கும் பொழுது, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி என்று வாசிக்கிறோம். ரட்சிப்பை வஸ்திரமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்? ஒரு மனிதன் எது இல்லாமல் வாழ்ந்தாலும் வஸ்திரம் இல்லாமல் வாழ முடியாது. அவன் உண்மையான சுய புத்தியுள்ள ஜனத்தின் மத்தியிலே கௌரவமான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் அவன் எப்போதும் வஸ்திரம் உடுத்திருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, ராஜா என்கிற ஜெயஜீவியம் உள்ளவன் தன்னுடைய ரட்சிப்பை வஸ்திரமாக உடுத்திருக்க வேண்டும். எப்போதும் அந்த ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதே ஏசாயா 12வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து புதிய தண்ணீர் வரும். அது சூடாக இருக்கும். அந்த ஊற்று தண்ணீர் நல்ல ருசி உள்ளதாக இருக்கும். அது பொங்கி வழிகிற அனுபவமாக இருக்கும். அப்படியானால் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதம் அனைதினும் உங்கள் வாழ்க்கையில் ஊற்றாக பொங்கி கொண்டே இருக்க வேண்டும். புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய புதிய நன்மைக்கு நேராக உங்களை நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் ராஜாவுடைய அனுபவம், வெற்றி வாழ்க்கை செய்யக்கூடிய, ஜெயஜீவன் செய்யக்கூடிய அனுபவம் என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். கேடகம் என்பது ஒரு போர் வீரனுக்கு எதிரி அடிக்கும்போது அதை தடுப்பதற்கு பயன்படுத்துகிறது கேடயம். அப்படியானால் ரட்சிப்பின் அனுபவம் ஒரு கேடயமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அதோடு நிறுத்திவிடாதபடி ஏசாயா 62வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போல என்று வாசிக்கிறோம். எரிகிற தீவட்டி போல ரட்சிப்பு எரிந்து கொண்டே இருக்கிற ஒரு தீவட்டி. இருளிலே தீவட்டியானது எப்படி வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல ரட்சிப்பு வெளிச்சம் கொடுக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கணும், பாதையை காண்பிக்கணும். அப்படியானால் அது எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கணும், எப்போதும் அது பிரகாசித்து கொண்டிருக்கணும். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஜெயஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற ராஜாவுடைய வாழ்க்கையின் முதல் அனுபவம், கர்த்தர் அவனுக்கு மகத்தான ரட்சிப்பை அளிக்கிறார். அதை வஸ்திரமாக உடுத்துக்கொள்கிற அனுபவம், ஊற்று தண்ணீராக ஊறிக்கொண்டிருக்கிற புதிய புதிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு அனுபவம். அதோடு கூட அது ஒரு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீவெட்டின் அனுபவமாக அந்த வார்த்தை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள்
இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜாவாக அழைக்கப்பட்டிருக்கிற, ஜெய ஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மனுஷன் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய இரண்டாவது அனுபவம் உணர்வுள்ள வாழ்க்கை. உணர்வற்ற ஜீவியம் செய்கிற அநேகரை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கிறிஸ்தவன் என்கிற உணர்வு, நான் தேவனுக்குரியவன் என்கிற உணர்வு, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் என்கிற உணர்வு, நான் கர்த்தருக்காய் ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன், வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அந்த உணர்வுள்ள வாழ்க்கை இருந்தால்தான் வெற்றி வாழ்க்கை செய்ய முடியும். அதுதான் ராஜாவுடைய இரண்டாவது அனுபவமாய் இருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 119:34 வாசிக்கும் போது, எனக்கு உணர்வை தாரும் என்று கேட்கிறார். எனக்கு உணர்வை தாரும். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா என்று அழைக்கப்படுகிற, ஜெயஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய இரண்டாவது காரியம் உணர்வுள்ள வாழ்க்கை. மூன்றாவதாக நீதிமொழி 16:10 நாம் வாசிக்கிறோம், ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும். திவ்ய வாக்கு என்றால் ஆசீர்வாதமான வார்த்தை, அருள் நிறைந்த வார்த்தை, கருத்து நிறைந்த வார்த்தை, கனிவு நிறைந்த வார்த்தை. அதுதான் திவ்ய வாக்கு. யாருடைய வாயில் இருக்கும்? ராஜாவின் வாயிலே. அதாவது ஜெயஜீவியம் செய்யப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் வாயின் வார்த்தையில் மிக கனிவுள்ள வார்த்தை இருக்க வேண்டும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 16:5 நீங்கள் வாசிப்பினால் அவர் சொல்கிறார், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். என் உதடுகளின் அசைவு என்று சொன்னால் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை. அருமையானவர்களே, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்களுக்கு எதிரே நிற்கிற காயப்பட்டவர்களை குணமாக்க வேண்டும். வேதனையோடு இருக்கிறவர்களை, கண்ணீரோடு இருக்கிறவர்களை கண்ணீர் துடைக்க வேண்டும். துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். அதுதான் திவ்ய வாக்கு. என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும் என்று சொல்லி யோபின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நீதிமொழி 31:26 நம்ம வாசிக்கும் போது குணசாலியினுடைய பட்டியல் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குணசாலியுடைய பட்டியல் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானமிழங்க திறக்கிறாள். ஞானமிழங்க திறக்கிறாள். அவள் வாயை திறந்தா ஞானமுள்ள வார்த்தை வரும், அறிவுள்ள வார்த்தை வரும், ஆலோசனையான வார்த்தை வரும். அதுதான். அதே போல நீதிமொழி 15:1 மெதுவான பிரதித்திரம் உக்கிரத்தை மாற்றும், கோபத்தை மாற்றும். மெதுவான பிரதித்திரம். மெதுவான பிரதித்திரம் சொல்கிறீங்களா அல்லது கடினமான வார்த்தை பேசுகிறீங்களா? ராஜாவின் உதடுகளிலே திவ்ய வாக்கு பிறக்கும். கடைசியாக பிரசங்கி 8:4 வாசிக்கிறோம், ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவுக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. ராஜாவின் வார்த்தைக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஜெயஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாயிலே வெற்றி வார்த்தை மட்டுமல்ல, அதிகாரம் உள்ள வார்த்தை, அன்பு நிறைந்த வார்த்தை தேவை. அதுதான் தேவன் இங்கே சொல்லுகிறார். அப்படியானால் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசிரியமாக்கி இருக்கிறார் என்று சொல்லும்போது, ராஜாக்கள் என்று சொன்னால் ஜெயஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். அந்த ராஜாவுக்கு ஜெயஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற விசேஷித்த ஆசீர்வாதத்தை 4 காரியமாய் நாம் வாசித்தோம். முதலாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு மகத்தான ரட்சிப்பை கொடுக்கிறார். இரண்டாவது, உணர்வுள்ள வாழ்க்கை செய்கிறவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவருடைய வாயிலே திவ்ய வாக்கு பிறக்கும். கடைசியாக அவருடைய கையில் அதிகாரம் இருக்கிறது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் ராஜாதானா? வெற்றி வாழ்க்கை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிற ஜீவியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள்தானா என்பதை உணர்ந்து தேவனுடைய கருத்தில் அர்ப்பணிங்கள். இந்த வார்த்தைக்கு நீங்கள் உட்படவில்லைனா கர்த்தர் நிச்சயம் உங்களை ராஜாவின் ஸ்தானத்திலே ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாவோம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும், நான் ஜெயஜீவியம் செய்யும்படி ராஜாவாக அழைக்கப்பட்டவள் நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் சீர்திருத்த காரியம் என்ன என்பதை உணர்ந்து தங்களை சீர்படுத்தி நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும்.
நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.